போக்கோலேருந்து M8 பவர் 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சைனாவில் ரெட்மி நோட் 17 அப்படிங்கிற ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனோட ரீபிராண்ட் தான் இப்போ இந்தியாவுக்கு போக்கோலேருந்து M8 பவர் அப்படிங்கிற இந்த ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிற ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. மொதல் ஃபோனோட பில் குவாலிட்டி, இந்த ஃபோன் பார்த்துட்டு நமக்கு வந்து பேக் சைடு சரி ஃப்ரேம் சரி பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொடுக்குறாங்க. அதுபோல் IP65 ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. இது போல் இந்த ஃபோன் வந்து 8.45 mm திக்னஸோட 225 கிராம் வெயிட் வருது. அதே ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் வந்து 6.99 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூல OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 240 Hz டச் சாம்பிளிங் இருக்கு. இது போ 1800 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து கார்னிகோலா கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ மற்றபடியே டிஸ்பிளேல பெரிய லெவலில் HDR சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் ஒரு டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இதில் ஸ்னாப் டிராகனோட 4 Gen 4 அப்படிங்கிற ஒரு கார்டெக்ஸ் A78 கோர்ஸில் ரன் பண்ணக்கூடிய 2.3 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 613 அப்படிங்கிற ஜிபி வருது. ஸோ பேசிக்காக இப்போ அந்த ப்ராசரோட ரேங்கிங் பார்க்கலாம். அதாவது ஆப்ஸ் ரன் பண்ணலாம், சோஷியல் மீடியா மாதிரி ஆப்ஸ், ஓரளவு நல்ல குட்டி குட்டி ஆப்ஸை மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். மற்றபடி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ், சில மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஆனால் ஹெவியான கேம்ஸ் வந்து ரன் பண்ணும்போது நீங்கள் செட்டிங்ஸை லோ பண்ணி வச்சு விளாடாம தவிர பெரிய லெவலில் ஹை கிராஃபிக் கேம்ஸில் விளாட முடியாது. ஆண்ட்ராய்டில் இந்த ஃபோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 6,30,000 வரையும் ஸ்கோர் கிடைக்கும் சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் தராங்க. ஸோ பெரிய லெவலில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடில் கிடைக்காது. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுவும் இந்த ஃபோனில் வந்து டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அதே ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண HyperOS 3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடி OS அப்டேட்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 4 ஜென்ரேஷன் ஆஃப் OS அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரேஷனுக்கு OS அப்டேட்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுபோல் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் ஒரு கேமரா தான் இருக்குது. 50 மவுஸுக்கான மெயின் கேமரா தராங்க. இது f1.8 அபர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதில் கிடையாது. மற்றபடி வீடியோஸ்னு பார்க்கும்போது ஃபுல் HD வரையும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 8 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அபர்ச்சரில் வருது. இதுலையுமே ஃபுல் HD வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபோனில் இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஆடியோஸ்னு பார்க்கும்போது இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. மற்றபடி 5G கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. இப்போ டூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.1 மாதிரியான சப்போர்ட் இருக்கு. NFC இதில் கிடையாது. அதே பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 8000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது இப்போ இந்த ஃபோனுக்கு 22.5 வாட்டில் ரிவர்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 25,000 அப்படிங்கிற பிரைசிங்கில் இந்த ஃபோன் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மெச்ச பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.